கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தோல்விக்கு காரணம் என்ன? பூத் வாரியான தகவல்களை பெற்றுள்ளது தந்தி டிவி. அதனை வழங்குகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி காயத்ரி. கோவையில் மும்முனை போட்டி கடுமையாக இருந்தது. யார் வெற்றி பெறுவார் அப்படின்ற கேள்விகள் இருந்தது. யார் லீடு எடுப்பாங்க அப்படின்ற கேள்வியும் இருந்தது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் 1,18,000 வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். அதிமுக அங்கு 3ஆம் இடத்திற்கு சென்றது. எங்கே அந்த பகுதியினுடைய நிலவரத்தில் குறிப்பாக இந்த தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியுமே அங்கே அதிமுக கைப்பற்றியது. ஆனால் அதிமுக ஏன் 3ஆம் இடத்துக்கு போச்சு? அண்ணாமலை எப்படி தோற்றார்? எந்த பகுதியில் தோற்றார்? பழைய வாக்குகள் வந்திருக்கா பார்க்கலாம். கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிலவரம் இங்கே 6 சட்டமன்ற தொகுதியினுடைய கூடுதல் விவரங்களும் இங்கே இருக்குது. பல்லடம் சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கலாம். பல்லடம், உப்பிலிப்பாளையம், அருள்ஜோதி நகர், அறிவொளி நகர், மகாலட்சுமி நகர், மீனாம்பாறை, கங்கா நகர், இந்திரா நகர், குறிஞ்சி நகர் இந்த பகுதிகளுடைய 2019 வாக்கு. 2019 அங்கே திமுக பெற்ற வாக்கள், திமுக கூட்டணி நின்றது என்று கம்யூனிஸ்ட் கட்சி நின்றது. அவர்கள் பெற்ற வாக்கு 56,200 வாக்கு. இப்போது திமுகவே நேரடியாக நின்றது 58,000 வாக்கு. 1,700 வாக்குகள் கூடுதலாக கிடைச்சிருக்கு திமுகவுக்கு. அதிமுகவுக்கு அன்று பாஜக நின்றது 39,000 வாக்குகள் பெற்ற நிலையில் 23,000 வாக்குகளை அதிமுக இந்த முறை தக்க வைத்தது. 15,000 வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. ஸோ அதிமுக இழப்பது மிக கூடுதலாக இருக்கு. 15,000 வாக்குகளாக இருக்கு. பாஜக அன்றைய அதிமுக கூட்டணியில் பெற்றதை விட கூடுதலாக 600 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஸோ இந்த லீடு தான் அண்ணாமலை 4.5 லட்சம் ஓட்டுகள் பெறுவதற்கு காரணமாக இருக்கு. பழைய வாக்குகளோட கூடுதலாக பாஜக அண்ணாமலை அங்கே கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி 7,000 10,000 உயர்ந்திருக்கு. பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னொரு நிலவரம், வேறொரு பகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதியினுடைய செட்டிப்பாளையம், வஞ்சிநகர், வஞ்சிப்பாளையம், மண்ணாங்காடு, அமராவதி பாளையம், வெள்ளைக்கரடு, மாதப்பூர், வடுகபாளையம், ஆண்டிப்பாளையம், செல்வலட்சுமி நகர் இந்த பகுதிகளில் 2019 கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 60,000 வாக்களை பெற்றார். இந்த முறை இங்கே குறைந்திருக்கிறது. பல்லடத்தினுடைய இன்னொரு பகுதிகளில் திமுகவுக்கு 2,200 வாக்கு குறைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு 35,000 29,000 கணிசமான வாக்கு அதிமுகவுக்கு இங்கே கிடைச்சிருக்கு. அதிமுகவுக்கு பெரிய சரிவு இருந்த சூழல்ல இங்கே குறைஞ்சிருக்கு. பல்லடத்தினுடைய இந்த பகுதிகளில் 6,000 வாக்கு குறைவு. பாஜக இங்கே 35,000 கடந்த முறை பெற்ற ஓட்டுகள் இருந்து கூடுதலாக 2,200 வாக்குகளை அண்ணாமலை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி 6,000 11,000 உயர்கிறது. 5,000 வாக்குகள் அவர்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த பகுதியில் திமுக புதிய வாக்களை பெறல, பழைய வாக்குகளிலே கொஞ்சம் குறைவு இருக்கிறது. கூடுதலான அதே வாக்குகளை, இந்த அளவுக்கான வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது, அதிமுக இழந்திருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தொகுதி சூலூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்கணும். சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சோமனூர், கனியூர், நீலாம்பூர், இருகூர், மயிலம்பட்டி, சூலூர், பாரதிபுரம், கருமத்தம்பட்டி, பதுவம்பள்ளி, காடுவெட்டிப்பாளையம் இந்த பகுதிகளில் 2019 கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 50,000 ஓட்டு, இப்போ 52,000 ஓட்டு கொஞ்சம் கூடி இருக்கு. இங்க 1,797 ஓட்டு கூடி இருக்கு. அதிமுக 39,000 வாக்குகளை இந்த பகுதிகளில் பெற்றிருந்தது. ஆனா இப்போ 26,000 வாக்குகளாக அது குறைந்திருக்கிறது. 12,000 வாக்குகளை அதிமுக இங்க இழந்திருக்கிறது. ஸோ 12,000 6,000 12,000 அப்படின்றப்போ அதிமுக இங்க ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் இடத்துக்கு போகுது. ஆனா பாஜக கடந்த முறை பெற்ற வாக்குகளை கடுமையாக போராடி பெற முயற்சித்திருக்கிறது. 800 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி கூடுதலாக 2,000 வாக்குகளை பெற்றிருக்கு. சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னொரு பகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். சூலூரினுடைய பட்டணம், இந்திரா நகர், ரங்கநாதபுரம், ஒட்டற்பாளையம், கலங்கல், காடாம்பாடி, தாமாலாபுரம், திருவள்ளுவர் நகர், கள்ளப்பாளையம் இந்த பகுதிகளில் 44,000 பெற்ற வாக்குகளிலிருந்து கூடவே இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 380 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஆனால் பாஜகவுக்கு இங்கே கடந்த முறை பெற்ற வாக்குகளோடு ஒப்பிடுறப்போ 1,400 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது சூலூர் சட்டமன்ற தொகுதியில். சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 35,000 வாக்குகளை கடந்த முறை பெற்ற கூட்டணி இப்போது அதிமுகவாக தனித்து 26,000 வாக்கு தான் பெறாங்க. 9,000 வாக்கு இங்கே சரிகிறது. சூலூரில் அதிமுகவுக்கு 9,000 வாக்கு குறைகிறது,
திமுக கூட்டணிக்கு குறையுது. பாஜக கூடுதலாக கெயின் பண்ணியிருக்காங்க. பழைய வாக்குகளோட சேர்த்து கூடுதல் வாக்கு நாம் தமிழர் 2000 வாக்குகள் கூடுதல். சூலூருடைய மற்ற நிலவரம். அடுத்ததாக கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி. கவுண்டம்பாளையம், கோவனூர், ஜோதிபுரம், பூச்சியூர், சோமையனூர், வடமதுரை, அசோகபுரம், திப்பனூர் இது மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 77,000 வாக்குகளை பெற்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இந்த முறை திமுக நிற்கிறப்போ 2000 வாக்குகள் கூடுதலாக கிடைச்சிருக்கு. 79,000 வாக்குகள். அதிமுக 51,700 வாக்குகளை பெற்றது. அன்றைய பாஜக கூட்டணியில் இன்று 32,000 சரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய சரிவு அதிமுகவுக்கு இந்த கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 19,000 வாக்குகள் இங்கே சரிஞ்சிருக்கு. இது கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு பகுதியிலே சரிஞ்சிருக்கு. பாஜக பாருங்க, கடந்த முறை 51,000 அதிமுக பாஜக கூட்டணியில் பெற்ற சூழலில் 60,000 இங்கே பாஜகவுக்கு 8,000 கூடி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சிக்கு 3,000 வாக்குகள் கூடி இருக்கிறது. மிக கடுமையான இழப்பை கவுண்டம்பாளையத்தில் சந்தித்திருக்கிறது அதிமுக. ஆனால் பாஜக புதிய வாக்குகளையும் பெற்று 60,000 வாக்குகளை பெற்றிருக்கு கவுண்டம்பாளையத்தில். இந்த பகுதியுடைய மற்றொரு நிலவரம். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியுடைய இன்னொரு பகுதி சாமக்குளம், கீரநத்தம், வட்டமலைப்பாளையம், விளாங்குறிச்சி, ஆர்ஜி புதூர் இந்த பகுதிகளில் திமுக கூட்டணி 47,000 வாக்குகளை பெற்றது. இப்போது 49,000 வாக்கு, 1,500 வாக்குகள் கூடுதல். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 34,000 இருந்த சூழலில் 19,000 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. 14,000 வாக்குகளை இழந்திருக்கிறது அதிமுக. அதே நேரத்தில் பாஜக 34,000 44,000 கெயின் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததை விட பாஜக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. 10,000 வாக்குகள் 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க. இங்கே 10,000 வாக்கு கூடியிருக்கு. நாம் தமிழர் கட்சி 2,600 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு. மொத்தம் 8,200 இருக்கிறது. இங்கேயும் இழப்பை சந்திப்பது அதிமுக, இங்கே கெயினை சந்திப்பது பாஜக. திமுகவுக்கு சிறிதளவு கெயின் இருக்கு. மற்ற பகுதியினுடைய நிலவரம். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். கோவை வடக்கில் 44,000 வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர் இப்போ திமுக வேட்பாளர் 39,000 பெறுகிறார். கடந்த முறை ஒப்பிடுறப்போ 4,200 வாக்குகளுக்கு மேல சரிந்திருக்கிறது. கவனமா இருக்கணும். கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் எல்லா இடத்துலையும் 31,000 வாக்குகளை பெற்ற சூழலில் 16,000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. 15,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது அதிமுகவுக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 31,000 பெற்ற இடத்துல 36,000, அதாவது கூட்டணியில் பெற்றதை விட கூடுதலாக 4,600 வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி 6,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 1,211 வாக்கு கூட. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய ஒரு பகுதியில் கூடுதலான கெயினை பெற்றிருப்பது பாஜக வேட்பாளர். புதிய வாக்குகளை பெற்றிருக்கிறார். சரிவை சந்தித்திருப்பது மிக கடுமையான சரிவு அதிமுகவுக்கு. திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் சரிவு இருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மற்ற பகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கலாம். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னொரு பகுதி தான். இங்கெல்லாம் மணியக்காரம்பாளையம், ரத்னபுரி, சாய்பாபா காலனி, கே புதூர், ராமகிருஷ்ணாபுரம், காந்தி நகர், காந்தி மாநகர். இங்க 39,000 வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இப்போது திமுக வேட்பாளர் நிற்கிறப்போ 1,868 வாக்குகள் கூடியிருக்கு. அதிமுக வேட்பாளர், அதாவது பாஜக சார்பில் என்ற வேட்பாளர் 25,000 வாக்குகளை பெற்றாரு. 12,000 வாக்குகளாக அது குறைகிறது. 12,800 வாக்குகள் குறைந்திருக்கிறது. அன்று சிபிஆர் அங்கே கேண்டிடேட் நின்னாரு. இங்கே பாஜக 25,000 வாக்குகள் கடந்த முறை கூட்டணியோடு இருந்தப்பவும் எடுத்தாங்க. இப்போது கூடுதலாக 9,000 வாக்குகள் கோவை வடக்கில் மட்டுமே பாஜக கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வரை கூடுதலாக அவங்க பெற்றிருக்காங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை விட கூடுதலாக பெற்றிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி 1,300 வாக்குகள் இங்கே அவங்க கூடுதலாக பெற்றிருக்காங்க. இங்க அதிகமான வாக்குகளை புதிதாக தக்க வைத்திருப்பது பாஜக, அடுத்தது திமுக, அதிகம் இழப்பது அதிமுக. அடுத்த பகுதி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பார்க்கணும். பாஜகவுடைய 4 எம்எல்ஏக்கள் ஒருவர் இங்கிருந்து வருகிறார். வானதி ஸ்ரீனிவாசன். புளியகுளம், காந்திபுரம், ராமநாதபுரம், அம்மன்குளம், பெரியார் நகர், மருதூர், நஞ்சுண்டபுரம், பந்தயசாலை, பார்க் கேட். இங்க 31,000 பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர் திமுக வேட்பாளராக நிற்கிறப்ப 29,000 சரிது. 2,400 வாக்குகள் குறைது. அதிமுக 19,000 வாக்குகளை பெற்றது. 8,000 சரிகிறது. 10,000 வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. பாஜக புதிய வாக்குகளை கூடுதல் வாக்குகளை பெறுகிறது. 19,000 22,000 உயர்கிறது. அதிமுகவுக்கு கிடைத்த கூடுதல் வாக்குகள் 3,000 வாக்குகள் கூடுதல் வாக்குகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே பாஜக கூடுதல் வாக்குகளை பெற்றது. அதாவது இங்கே 3,000 பெற்ற இடத்துல இங்கே ஒரு 10,000 கூடி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலும் 10,000 கூட்டி இருந்ததுன்னா அது 1,50,000 லட்சமாக மாறி இருக்கும். ஆனால் இங்கே பெருமளவு இழப்பை சந்தித்திருப்பது அதிமுகவாக இருக்கிறது. அடுத்தது திமுக.
மற்ற பகுதியினுடைய நிலவரம். கோவை தெற்கினுடைய இன்னொரு பகுதி உக்கடம், பாரதி பார்க், சிஎம்சி காலனி, காந்தி பார்க், கடைவீதி, சிவானந்தா காலனி, கெம்பட்டி காலனி, சுக்கிரவார்பேட்டை இந்த பகுதிகளில் 32,000 பெற்ற திமுக இந்த முறையும் 32,000 தான். ஆனால் 70 ஓட்டு கம்மி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 27,000 வாக்குகளை பெற்றாங்க. 10,000 வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. 16,000 வாக்குகள் சரிந்திருக்கிறது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில். பாஜக இங்கே கெயின் பெற்றிருக்காங்க. பாஜகவோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 27,000 31,000 இருக்கிறது. ஸோ அதிமுகவோடு பெற்ற வாக்களை விட கூடுதலாக பெற்றதால இங்கே அதிமுகவை தாண்டி பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. 4,000 வாக்குகள் கூட. நாம் தமிழர் கட்சி 236 வாக்குகள் மட்டுமே கூட. கோவை தெற்குடைய இன்னொரு நிலவரம். அடுத்ததாக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே ஆவாரம்பாளையம், பீளமேடு, கிருஷ்ணராயபுரம், சித்தாபுத்தூர், பாப்பநாயக்கன் பாளையம், அவினாசி ரோடு, சௌரிபாளையம் 33,000 வாக்குகளை கடந்த முறை பெற்றாங்க திமுக. இந்த முறை 31,900 வாக்குகளை பெற்றிருக்காங்க. 1,221 வாக்குகள் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே குறைகிறது. இங்க சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில 23,000 வாக்களை பெற்ற அன்றைய பாஜக கூட்டணி இன்று 12,000 வாக்களை பெறுகிறது. இங்கே நின்ற அதிமுக கேண்டிடேட் சிங்கே ராமச்சந்திரன், அவர் சிங்காநல்லூர் தொகுதியை சார்ந்தவர். அவரே அந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வாக்குகளை இழந்திருக்கார் என்றது குறிப்பிடத்தக்கது. அங்கே பாஜக அதிமுகவை விட கூடுதலாக வாக்குகளை எடுத்து 29,000 வாக்குகளை பெற்று 6,000 வாக்குகள் கூடியிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 570 வாக்கு தான் கூடியிருக்கு, குறிப்பிடத்தக்கது. மற்ற பகுதியினுடைய நிலவரம். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மற்ற பகுதி சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், புலியகுளம், கள்ளிமடை, சரமேடு, உடையாம்பாளையம், மாசகாளிபாளையம், உப்புளிப்பாளையம் இந்த பகுதிகளில் 52,000 வாக்குகளை கடந்த முறை பெற்ற திமுக குறைந்திருக்கிறது, சரிந்திருக்கிறது 51,400. அதிமுக 29,000 19,000. ஸோ 10,000 வாக்களை இங்கே இழக்கிறாங்க. பாஜக 29,000 36,000, 7,000 வாக்குகள் கூட. நாம் தமிழர் கட்சி 300 வாக்குகள் இங்கே கூடுதலாக பெறாங்க. இங்கேயும் அதாவது ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் 15,000 10,000 அப்படின்னு அதிமுகவுக்கு குறைகிறது. ஆனால் பாஜக 2 இடத்துல குறைஞ்சது, மற்ற இடத்துல 3,000 4,000ன்றது பழைய நம்பரை விட கூடுதலாக வருகிறது. ஸோ இங்கே பாஜக கூடுதல் வாக்குகளை பெறுகிறது. இப்போ அதிமுக பாஜகவை சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட அது வந்து 7 லட்சம் வாக்குகளாக போய் நிற்கிறது. ஸோ 5,68,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர். அதிமுக பாஜக ஒருவேளை இந்த தொகுதியில் நின்றிருந்தா ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை கிடைச்சிருக்கு. ஏன்னா 7 லட்சம் ஓட்டாக அது மாறி நிற்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு பகுதிகளில் புதிய வாக்குகளை பெற்றாலும் அந்த வாக்குகள் திமுகவுடைய வாக்குகளோடு அதிகரிக்கல அப்படின்றது அண்ணாமலைக்கு பெரிய மைனஸாக இங்கே மாறி இருக்கிறது. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை